குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் ஏற்கனவே பாவை நோன்பு நோற்று அனுபவம் உடைய பெண்கள் புதிதாக நோன்பு நோட்கும் பெண்களுக்கு கூறியது. இவ்வுலகில் வாழ்பவர்களே, நாம் நமது பாவை நோன்பில் பின்பற்ற வேண்டிய செயல்முறையை கேளுங்கள். பார்க்கடலில் அழகாக கண்ணுறங்குகின்ற பரமனின், அதாவது திருமாலின் திருவடிகளை பாட வேண்டும். நெய், பால் இவற்றை உண்ணக்கூடாது. விடியற்காலையில் எழுந்து நீராட வேண்டும். கண்களுக்கு மை தீட்டுதல் கூடாது. மலர்களை சூடிக்கொள்ள கூடாது. செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம். சொல்லக்கூடாத சொற்களையும் சொல்ல மாட்டோம். நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். திருவெம்பாவை பாடல் 2. பாசம் பரண்ட சாதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கோசும் மலர்பாதன் தந்தருள வந்தருள தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய். சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்ணே, ஒளியே வடிவான இறைவனின் மேல் பாசம் வைத்திருப்பதாக கூறினாய். இரவும் பகலும் நாம் அவனது புகழை பேசும் பொழுது, ஆனால் இப்போது மலர்கள் தூவப்பட்ட படுக்கையின் மீது நீ பாசம் வைத்திருக்கிறாய் என்று துயில் எழுப்ப வந்த பெண்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டதும் படுக்கையில் இருந்து எழாத பெண் கூறுவாள், சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்களே, சீச்சி, நீங்கள் விளையாட்டாக ஏசி பேசுவதற்கு இப்படிப்பட்ட சில சொற்களும் உள்ளன போலும். அதற்கு இதுவா நேரம்? படுக்கையில் இருந்து கொண்டே இவ்வாறு பேசிய பெண்ணின் பேச்சை கேட்டதும் அவளை எழுப்புவதற்காக வந்த பெண்கள், பெண்ணே, விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் இறைவனின் மலர் பாதங்களை வழிபட நினைப்பார்கள். ஆனால் அந்த பாதங்கள் அவர்களின் கண்களை கூச செய்யும் தன்மை உடையது. தேவர்களின் கண்களுக்கு கூட தோன்றாத தனது மலர் பாதங்களை நமக்கு தருவதற்காக வந்தருளும் தன்மை கொண்டவன் இறைவன். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், தில்லையில் உள்ள சிற்றம்பலத்தில் உள்ளவன். அவன் மீது நாம் காட்டும் அன்பு எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் சொல்வதை நன்றாக சிந்திப்பாயாக என்று கூறுகிறார்கள்.